வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். ஆரல் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க ஆரல் மீன். இப்போ தாங்க ஆற்றுல பிடிச்சிட்டு வந்தது. வளவளன்னு இருக்குங்க. கையில் பிடிக்கவே முடியாது, வலிக்கிட்டு போகும். வளவளன்னு இருக்கும். இது மேலே செதில்லாம் குட்டி குட்டியாக இருக்குங்க. சைடில் கொஞ்சம் முள் நீட்டிகிட்டு இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆரல் மீன். நீளமாக பாம்பு மாதிரியே இருக்குங்க. மூஞ்சி கூராக இருக்குங்க இதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழே மண்ணை கொட்டி அதுலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கத்திலையும் சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா உப்பு போட்டு கழுவணுங்க. என்ன தான் உப்பு போட்டு கழுவினாலும் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 1 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க. புளி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாந்தோடு கலந்து விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சு சாந்து அதில் ஊற்றிக்கோங்க. உடனே மீனையும் போட்டுருங்க. மீன் உடனே போட்டுருணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் உடனே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஆரல் மீன் குழம்பு ரெடி.